கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு இதயநாள தளர்ச்சி பாதிப்புக்குள்ளாவோரின் எண்ணிக்கை 4 மடங்கு உயர்ந்துள்ளது என தமிழக அரசு மருத்துவர்களின் ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்த பெருஞ்செய்தியை பார்க்கலாம். சென்னை ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனை மருத்துவர்கள் 2017 முதல் 2023 வரை 19,720 பேரின் ஆஞ்சியோ பரிசோதனை முடிவுகளை ஒப்பிட்டு ஒரு ஆய்வை மேற்கொண்டனர். இந்த ஆய்வறிக்கை யூரோப்பியன் ஹார்ட் ஜேர்னல் என்ற உலக புகழ்பெற்ற ஆய்விதழில் வெளியாகியுள்ளது. இதயத்துக்கு செல்லும் இரத்த நாளங்கள் 1.5 மடங்கு அல்லது அதற்கு மேல் வீக்கமடையும் நிலையை இதயநாள தளர்ச்சி என்கிறோம். இதன் காரணமாக இதயத்தின் தசைகளுக்கு செல்லும் இரத்த ஓட்டம் குறையும் அல்லது தடைபடும். இதனால் நாளங்களில் இரத்த உறைவு ஏற்பட்டு மாரடைப்பு அல்லது வேறுவிதமான தீவிர இதய பாதிப்புகளுக்கு வழிவகுக்கும். கொரோனா வைரஸ் பெருந்தொற்று காலத்துக்கு முன்பு அரிதானதாக இருந்த இதயநாள தளர்ச்சி பிரச்சனை இப்போது கணிசமாக அதிகரித்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். கொரோனாவுக்கு முன்பு 15 விழுக்காடாக இருந்த இதயநாள தளர்ச்சி விகிதம் கொரோனாவுக்கு பிறகு 62 விழுக்காடாக அதிகரித்துள்ளது. இந்த ஆய்வறிக்கையின்படி இணை நோய்கள் இல்லாத இளம் வயதினருக்கு இதயநாள தளர்ச்சி பாதிப்பு 2 மடங்கு அதிகரித்துள்ளது. குறிப்பாக 30 முதல் 40 வயதுக்குட்பட்டவர்களில் இதன் விகிதம் 7 விழுக்காட்டிலிருந்து 14 விழுக்காடாக உயர்ந்துள்ளது. வைரஸ் என்ன பண்ணிச்சு, இந்த கொரோனரி ஆர்ட்ரிங்கிறது ஹார்ட்டுக்கு போகிற ஆர்ட்ரியில் உள்ள அந்த டிஷ்யூ இருக்குது, இன்டிமான்னு சொல்லுது, இன்டிமாவை டேமேஜ் பண்ணிடுது. அது நமக்கு தெரியறதில்லை. நல்லா வேலை பண்ணுறாங்க, போகிறாங்க, வர்றாங்க. அப்புறம் 2 வருஷம் 3 வருஷம் கழித்து ஒரு ஸ்ட்ரெஸ் வரும் பொழுது அந்த டேமேஜ் இன்டிமா கெட்ஸ் க்ளோஸ்ட். ஸோ கொரோனரி ஆர்ட்ரி டிசீஸ் ஆஃப்டர் கொரோனா இஸ் எ காமன் இவெண்ட். மேபி 5 to 10% ஆஃப் பீப்புள் டெவலப் ஹார்ட் அட்டாக். யாருக்கு நெஞ்சு வலி வந்தாலும் ஹாஸ்பிட்டல் போகணும். எஸ்பெஷலி கொரோனா வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போகணும். யூ மஸ்ட் கோ டு எ டாக்டர் ஹூ ஹஸ் காட் அ cath lab. எல்லாம் பெரிய ஹாஸ்பிட்டல் போகணும்னு அவசியம் இல்லை. cath lab இருக்கிற கார்டியாலஜிஸ்ட் பார்த்து போகணும். இளைஞர்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றும் புகைப்பிடிப்பதை அறவே தவிர்ப்பதோடு சர்க்கரை மற்றும் இரத்த அழுத்த அளவுகளை கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் ஆபத்துகளை தவிர்க்க அனைவரும் ஆண்டுக்கு ஒரு முறை முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது அவசியம் என்றும் மருத்துவர்கள் வலியுறுத்துகின்றனர்.